ஞானத்தினால தான் குறைக்க முடியும். அப்போ அந்த அகங்காரமான மாயமலை, கிரௌஞ்சன் என்கிற மலை, அது என்ன பண்ணுது? சாமி சுப்பிரமணிய வேசத்தில் 25 கொடுத்துருக்காரு. நிறைய கொடுத்துருக்காரு, நான் கொஞ்சோண்டு தான் சொல்லியிருக்கிறேன். அப்போது அகத்தியர் சாபத்தினால் மலையாகி வருகிறான். அப்புறம் இந்த சாபத்தை அவனு நீக்கணும், அதே சமயம் முருகன் அங்கே வரணும் அப்படின்னு வரும். முருகன் வந்து அந்த அகங்காரம் குணம் கொண்டவனை அந்த கடின மலையை ஞான சக்தி எனும் அந்த வேலால் சொன்ன பாருங்கள், அந்த 3ஆக பிரிஞ்சு இருந்தது ஒன்றாக்கினார் முருகன். அதாவது 3 இந்த இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி சூலமாக இருந்தது. அதை என்ன பண்ணுறாரு முருகன்? கருணை சக்தியாக கொண்டு வராரு. அதை வேலை பிரயோகம் பண்ணுறாரு, ஞான சக்தியாக்கி அந்த வேலை பிரயோகம் பண்ணுறாரு. அப்போ பண்ணும் பொழுது அந்த வேல் என்ன ஆகுது? அந்த சூரபத்மனை அந்த மலையை சம்மாரம் பண்ணுது. அப்போ அந்த குன்று எரிந்தவன் கைவேல் காக்க, குன்றே ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாய் ஓடி போச்சு ஒரு வேலை விட்டாக்கா. அதனால தான் முருகனுக்கு குன்று எறிந்தவன் என்கிற பெயர் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இங்கே என்ன பாட்டு வருது? டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்டமாலை குமுருவி புருதி குன்மம் குடல்வலி ஈடை காசம் நிமிருநாது இருத்தும் வெட்டை நீர்ப்பிற மேகமெல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க. நம்மக்கிட்ட எமெல்லாம் சுற்றி அகங்காரமாக பேசுகிறானோ அவனுக்கும் இந்த மந்திரத்தை நம்ம பிரயோகப்படுத்தும் பொழுது அவனுடைய அகங்காரம் குறைஞ்சிடும். நமக்கு தேவை சாமியோட அர்த்தம் ஒன்று, நமக்கு தேவை இன்னொன்று நம்மளுடைய சொந்த பயன்பாடு. நம்மளை சுற்றி யார் இருக்காங்கன்னா அகங்காரம் பிடிச்சவங்க தான் இருக்கான். இவனுங்களை நீங்கள் போய் நேராக போய் நீங்களும் துப்பாக்கி சுட முடியாது, கத்தியது குத்த முடியாது. ஆனால் இந்த சண்முக கவசத்தை இந்த செய்யலை சொல்லும் பொழுதோ எழுதினே இருக்கும் பொழுதோ உங்களுக்கு யார் இடர் கொடுக்குறானோ அந்த அவனுடைய அகங்காரம் குறைஞ்சி அவனுக்கு வேறு ஒருத்தன் மேலே வந்து உட்காந்து அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவான். இதுதான் இதில் ரகசியம் இந்த பாட்டில் செய்யுளில் இருக்குது. இந்த செய்யுளை நீங்கள் இப்படி படித்து இன்றைய முதல் நல்ல மாதிரியாக வெற்றி பெறத்துக்கு அந்த முருகப்பெருமான் உங்கள் வீட்டில் வந்து அருள் புரியட்டும். அந்த குன்று எறிந்தவன் கைவேல் காக்க அப்படின்னு இன்றைக்கி சொல்லி முடிப்போம். வாழ்த்துக்கள்.